சொல்கிறத பார்த்தா இப்போ மருத்துவர்களால் சில பிரச்சனைகளை தீர்க்க முடியலன்னா அடுத்து வந்து அவங்க ஒரு ஜோதிடரை சந்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்கய்யா, அது இந்த முன்ஜென்ம கர்மாங்க. அதாவது ஒரு ஆளை திட்டமாக என்னங்க சொல்கிறோம், 7 ஜென்மத்துக்கு நாசமாக போகணும் சொல்கிறோம். 7 பிறகுன்னா 49 ஜென்மம். இப்போ என்னுடைய முன்னோர்கள் செய்த கர்மாலேருந்து நான் வந்து விலைக்கு வரணும்னா என்ன பரிகாரம் பண்ணணும்? அது முன்னோர் கர்மாங்கிறது அப்படி ஒன்றும் இல்லைங்கய்யா, அது அவங்களையே சார்ந்தது. இப்போ இந்த ஜென்மம் வந்து நீங்கள் இதே குடும்பத்தில் பிறந்தவங்களா? நான் முன் ஜென்மத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். சரி, அந்த முன்வினையிலேருந்து இப்போ நான் வந்து தப்பிப்பதற்கு என்ன செய்யணும் பரிகாரம்? அதாவது அந்த காலகட்டங்களில் அதே பிளானட் பேர் கொண்டு அவங்க வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ மருத்துவர்களால் சில பிரச்சனைகளை தீர்க்க முடியலன்னா அடுத்து வந்து அவங்க ஒரு ஜோதிடரை சந்திக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்கய்யா, அது இந்த முன்ஜென்ம கர்மாங்க. அதாவது ஒரு ஆளை திட்டமாக என்னங்க சொல்கிறோம், 7 ஜென்மத்துக்கு நாசமாக போகன்னு சொல்கிறோம். 7 பிறகுன்னா 49 ஜென்மம். இப்போ நம்ம எந்த ஜென்மத்தில் இருக்கங்கிறத பிடிக்கணும். இந்த கர்மா இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய கர்மா எந்த ஜென்மத்தில் செஞ்ச நற்கர்மா, எந்த ஜென்மத்தில் செஞ்ச தீய கர்மாங்கிறத பிடிக்கணும். இதை வச்சு தான் பரிகாரங்க ஐயா. பரிகாரங்கிறது நார்மலாக லக்னத்தை வச்சு நகர்த்தக்கூடாது. அவங்களுடைய 5ஆம் இடத்தை வச்சு தான் பரிகாரம் எடுக்கிறேன். 5ஆம் இடம் தான் பூர்வ ஜென்மங்கிறது. அதை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். 5ஆம் இடமும் 12ஆம் இடமும் இதை வச்சு தான் அவங்களுக்கு பரிகாரம் எங்கய்யா. இப்போ என்னுடைய முன்னோர்கள் செய்த கர்மாலேருந்து நான் வந்து விலைக்கு வரணும்னா என்ன பரிகாரம் பண்ணணும் இருக்கு? அது முன்னோர் கர்மாங்கிறது அப்படி ஒன்றும் இல்லைங்கய்யா, அது அவங்களையே சார்ந்தது. இப்போ இந்த ஜென்மம் வந்து நீங்கள் இதே குடும்பத்தில் பிறந்தவங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இந்த ஜென்மம் வந்து இந்த ஜென்மாந்திரம் நம்ம தாத்தா முப்பாட்டனார் அதே அவங்க கூட இருந்தோ அவங்க உறவுகளாக இருந்து அதே குடும்பத்திலே பிறந்திருக்கீங்களாங்கிறத ராகுகேதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ராகுதான் நிழல் பின்தொடர்ந்து வரும். இது இல்லை, இது இவங்க வந்து புதுசாக பிறந்திருக்காங்க இந்த ஃபேமிலியில் அப்படிங்கிறத ராகு வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது சொல்கிற ஒரு ஃபேமிலி ட்ரீ அவங்க அப்படியே ஆமாம் வம்சாவளியாக. ஆமாம், வம்சாவளியாக ஒரே குடும்பத்தில் பிறக்கிறதெல்லாம் இருக்குங்கய்யா. புரியுது. பூசமுத்து ஐயான்னு சொல்லி நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலில் நாடி அவர் கரெக்டாக சொல்லுவார், நாடியிலே கரெக்டாக சொல்லுவார். அதே மாதிரி நிறைய நாடியில் எக்ஸ்பர்ட் மதுரையில் ஒருத்தர் இருந்தார். மதுரையில் வந்து அந்த 10 தூண் ஏரியான்னு சொல்லுவாங்க ஐயா, அந்த பகுதிகளிலேயே மகால் ரோடு இருந்தது, இந்த மகால் ரோடு, அங்கே ஒருத்தர் இருந்தார். அவர் நாடி பார்ப்பார். நான் அவர்கிட்ட போய் நாடிலாம் பார்த்துருக்குறேன். பார்க்கும்பொழுது கரெக்டாக அவர் சொன்னதும் பூசமுத்து ஐயா சொன்னதும் கரெக்டாக இருக்குது. அவர் என்ன சொன்னார், அவர் கடைசியாக அவர் பூசமுத்து ஐயாவும் இவரும் சொன்னது ஒரே, அதே ஃபேமிலியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, 7 ஜென்ரேஷன் கழித்து பிறந்திருக்கீங்கிறது. அதுக்கு இடையில நிறைய பிறப்புகள் வந்திருக்கு அப்படின்னு. இந்த ஜென்மத்தில் நீங்கள் 7 தலைமுறைக்கு முன்னாடி, அதாவது 7 தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த நபரே நீங்கள் இந்த இதில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு மதுரையில் அவர் இருந்தார். பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது, சிவசுப்ரமணியம்னு நினைக்கிற அவர் பேர். நான் பார்க்கும்போதே அவருக்கு வயசு எப்படியும் 65 வயசுக்கு மேலே இருக்கும். நான் பூசமுத்து ஐயாவை சந்திக்கும் போதே அவருக்கு ஏஜ், பெரிய ஏஜ். இன்றைக்கி அவர் ஐயா இல்லை அவங்க. அப்போ அந்த ராகுவை வச்சு தான் அவங்க எடுக்கிறாங்க. ராகுவை வச்சு தான் அவங்க வந்து இந்த ஜென்மாந்திரத்தை கணிக்கிறாங்கங்கிறது சொல்ல முடியும். பூர்வ ஜென்ம சாபங்கிறது அப்படி ஒன்றும் இல்லைங்கய்யா. இறந்தவங்க மறுபிறப்படுத்துடுறாங்க, அவங்க வேற பிறப்படுத்துடுறாங்க. இப்போ நம்ம நான் அனுபவிப்பது நான் செய்த வினை தான், அதுதான் முன் ஜென்மத்தில். ஆமாம் ஆமாம், முன் ஜென்மத்தில் நான் என்ன செஞ்சுருக்கணும் அந்த வினை தான். போன ஜென்மத்தில் நான் யாரை ஏமாத்துறேனோ அவங்க இந்த ஜென்மத்தில் என்னை ஏமாற்ற போகிறாங்க, அவ்வளோதாங்க. இதுதான் கான்செப்டுங்க. நான் முன் ஜென்மத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். சரி, அந்த முன்வினையிலேருந்து இப்போ நான் வந்து தப்பிப்பதற்கு என்ன செய்யணும் பரிகாரம்? அதாவது அந்த காலகட்டங்களில் அதே பிளானட் பேர் கொண்டு அவங்க வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. பணம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்ருவாங்க, சொத்து எழுதி தர மாட்டேன்ருவாங்க. ஸோ அதை நம்ம அனுபவித்து அது அந்த கர்மா முடிஞ்சதுக்கு பிறகு தான் திருப்பி தொடராமல் இருக்கிறதுக்கு தான் பரிகாரங்க. ஒருத்தருக்கு ஒரு ஜாதத்தில் வாங்கிட்டு கேட்குற குமாரசாமிங்கிறவரால் பிரச்சனையா? இது நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு 7 வருஷத்துக்கு மேலே இருக்கும். கோயம்புத்தூரில் குனியமுத்தூர்னு ஒரு லொக்கேஷன், அங்கேருந்து வராங்க. சார் குமாரசாமியால் பிரச்சனையா? ஆமாம், குமாரசாமியால் தான் பிரச்சனை. நீங்கள் போன ஜென்மத்தில் குமாரசாமி ஏமாற்றிட்டீங்க, இந்த ஜென்மத்தில் அவர் உங்களை ஏமாத்துறாரு. இவர் ஜாமீன் எழுதி போட்டிருக்காரு குமாரசாமிக்காக. நான் கொடுத்த செக்கு கனரா பேங்க் செக்கா? ஆமாம், கனரா பேங்க் செக்கு. அவங்க பொண்ணு வந்து டியூஷன் சென்டர் வச்சு நடத்துகிறாங்க. டியூஷன் சென்டர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஐஏஎஸ் கோச்சிங்கு அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சொத்து பிரச்சனை இருக்கும், டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும், குமாரசாமியால் பிரச்சனை அப்படின்னா. போன ஜென்மத்தில் நீங்கள் குமாரசாமி ஏமாற்றிட்டீங்க, இந்த ஜென்மத்தில் குமாரசாமி வாங்கிட்டு போயிட்டாரு. சரி, இப்போ 2 பேருக்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆகணும். அதுக்கு என்ன பரிகாரம்? சரி, இந்த கோயிலுக்கு போங்க, இது செய்யுங்க, சரியாயிரும் போங்க. மத்தியஸ்தநாதரை பாருங்கள். மத்தியஸ்தநாதருங்கிறது தமிழ்நாட்டில் 2 இடத்துல இருக்குது. ஒன்று வந்து நம்ம
தென்காசி இருக்குல்லங்கய்யா, தென்காசி புளியங்குடிக்கு பக்கத்தில் தாருகாபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் மத்தியஸ்தநாதர் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் சேரர்களுக்கும் நடந்த யுத்தத்துக்கு ஈசனே வந்து மத்தியஸ்தம் பண்ணதுனால அவர் பேர் மத்தியஸ்தநாதர்னு பேருங்கய்யா. ஸோ அவரை போய் பாருங்கன்னு சொல்லி அந்த மத்தியஸ்தநாதர் போனதுக்கு பிறகு அவர் பிரச்சனை சால்வ் ஆச்சு. நல்லா கேளுங்கய்யா, ஒரு அந்த காம்ப்ரமைஸ் பண்ண ஒரு பேர் சிவசாமி. அவனே கஷ்டப்படுறான், உனக்கு வாங்கி கொடுத்துட்டான், என்ன ஏதாவது ஒன்று கொடுத்து முடிச்சு விடு. அதுக்கப்புறம் அவர் மத்தியஸ்தனாரை போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துக்குள்ளேங்கய்யா சிவசாமிங்கிறவர் தான் பஞ்சாயத்து பண்ணியிருந்துருக்கிறார் 2 பேருக்கும். அவர் கொஞ்சம் அந்த இடத்துல பிரமுகராக இருந்திருக்காரு. ஏன்ப்பா வாங்கின கொடுத்துரு அப்படின்னு சொல்லி, இவ்வளோ வட்டி கட்டிட்டு இனிமேல் வட்டி கேட்காத. இவர் வாங்கி கொடுத்துருக்காரு சாமி, வட்டி கேட்காத. கிட்டத்தட்ட இவர் ஏகப்பட்ட காசு வட்டி கட்டிட்டார். ஏகப்பட்ட காசு வட்டி கட்டிட்டார். அப்போ அவர் முன் ஜென்மத்தில் பட்ட கடனும் இவர் வட்டியை கட்டி தீர்த்துட்டார். அவரும் வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டாரு. யாரால் நடந்தது? மத்தியஸ்தநாதர்னால. எந்த கிரகத்துக்கு எந்த கோயிலுக்கு போகணும்னு கான்செப்ட் இருக்குங்க, எந்த பிரச்சனைக்கு எங்கே போகணும்னு கான்செப்ட் இருக்குங்க. தமிழ்நாட்டில் 2 இடத்துல தாங்க இருக்குது. ஒன்று பெட்டவாய்த்தலைன்னு ஒரு ஊர் இருக்குல்லங்க திருச்சி பக்கத்தில், அங்கே மத்தியஸ்தநாதர் கோயில் இருக்குது. இன்னொன்று இங்கே இருக்குங்கய்யா. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கிரக சேர்க்கை, அந்த காம்பினேஷனு, இதுக்கு எங்கே போனால் காம்ப்ரமைஸ் ஆகும். இல்லை 2 பேருமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டுறாங்க. அப்போ மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் சரியான அமையலை. அப்போ உங்க மத்தியஸ்தநாதரை வேண்டும் பொழுது பிரச்சனை சால்வ். அவ்வளோதாங்க. காசோலை ஒவ்வொன்றுக்கு இருக்குங்க. 2 பேருக்கு பிரச்சனை சரி வரலன்னா போக வேண்டிய கோயில் இது மத்தியஸ்தநாதர். இது சொத்து பிரிக்கிறதுக்கும் அவரை பயன்படுத்தலாம். மத்தியஸ்தநாதரை பார்க்கலாம். நிறைய அதிசயங்கள் நம்ம தமிழகத்தில் இருக்குங்கய்யா, இந்தியாவில் இருக்குங்கய்யா. இந்த மாதிரி கோயில்கள்லாம் நிறைய இருக்குங்க, அபூர்வமான கோயில்கள்லாம் இருக்குங்க. சொத்து பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, சரிங்க, அவங்க போக வேண்டிய கோயில் தானா இல்லை அதுக்கு வேற கோயில் இருக்கா? இல்லை, அவங்க கிரக சேர்க்கை என்னங்கிறத வச்சு எடுக்கணுங்கய்யா. அவங்க ஜாதகத்தில் என்ன மாதிரி பிளானட் சேர்க்கை இருக்குது, எந்த நபர் பேசினா காம்ப்ரமைஸ் ஆகும், எந்த பேர் கொண்ட நபரை கூட்டு போனால் கலகமாகும், எந்த பேர் கொண்ட நபரை கூட்டு போனால் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்குங்கய்யா. அந்த பிளானட்டே மனித வடிவில் வருகிறது. பேர் நமக்கு நம்ம வைக்கலங்கய்யா. கூட்டு போகிறதுக்கு முன்னாடி அவர் ஜாதகத்தை பார்க்கணும். ஆமாங்கய்யா, ஜாதகத்தை பார்த்து இந்த அளவுல கூட்டு போய் பிரச்சனை ஆச்சா, ஆமாங்க அவன் தான் எக்ஸ்ட்ரா பேசி பிரச்சனையாக்கி விட்டு போயிட்டான் அப்படின்வாங்க. ஒரு ஜாதகத்தில் வாங்கிட்டு தனுஷ்கோடி என்னாச்சுங்கிறவரை கூட்டு போனீங்களா, ஐயோ தனுஷ்கோடி கூட்டு போதே பெரிய பிரச்சனையாகி போச்சுங்கிறாரு. சொத்து பாகம் பிரிக்கிறது இங்கே சென்னையிலங்கய்யா, மணலில் சென்னை மணலி இருக்குல்லங்கய்யா, அங்கே தனுஷ்கோடிங்கிறவரை கூட்டு போனீங்களா, தனுஷ்கோடிங்கிறவங்க மச்சான் தான், ஏற்கனவே ஏடாவடம் பிடிச்சாலு, நான் கூட்டு போயிட்டேன். அவர் வந்து அவங்ககிட்ட சண்டை காம்ப்ரமைஸ் பண்ணுவோன்னா எதிர்த்திருப்ப சண்டையில் விட்டாரு. அவங்களெல்லாம் கூட்டு போகக்கூடாது. ஆறுமுகசாமின்னு யாராவது இருப்பாங்க, ஆறுமுகசாமின்னு இருக்காங்களா, இல்லை ஆறுமுகம்னு யாராவது இருக்காங்களா, ஆமாம் ஆறுமுகனாச்சின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை கூட்டு போங்க. அவருக்கு ஏதாவது 6 விரல் இருக்கான்னு, ஆமாம் 6 விரல் இருக்குது அவருக்கு, சரி அவர் கூட்டு போங்கன்னு. அதுக்கப்புறம் தான் போய் பேசி பிரச்சனை காம்ப்ரமைஸ் ஆகி சொத்து பாகம் பிரிச்சிருக்காங்க ஐயா. இங்கே மணலி இல்லைங்கய்யா, அது ஒரு ஹார்ட்வேர் கடை வச்சுருக்கிறவங்க ஐயா. அவங்க மணலியில் ரெட் ஹில்ஸில் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ அவங்க எந்த மாதிரி பேர் கொண்டவங்களால அவங்களுக்கு பிரச்சனை வரும். அந்த கிரகங்களே இப்போ நம்ம இப்போ ஒரு ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி யாரோ 6ஆம் அதிபதி யாரோ கோச்சாரத்தில் இந்த கிரகங்களில் யார் மோதுகிறார்களோ அந்த பேர் கொண்ட நபர்களே பிரச்சனைக்குரியவர்களாக வருவார்கள். ஒருத்தருக்கு கோயம்புத்தூரில் 1 அடி இடத்த ஆக்கிரமிச்சிருக்காரு. 1 அடி இடத்த ஆக்கிரமிச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் டாக்டரு, இவர் சித்தா டாக்டரு, இவரோட இடம் வந்து 1 அடியை அவர் ஆக்கிரமிச்சிடுறாரு. என் இடத்த நீ 1 அடி ஆக்கிரமிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கார்பரேஷன் அங்கங்கேயும் போய் இவர் மேலே வழக்கு போடுறாரு. நாமினேஷன் பிரகாரம் நீ கட்டடம் கட்டலை, அடைச்சி கட்டடம் கட்டுற, அப்படி ஒரு ரூல் இருக்கான், எனக்கு தெரியாது. நாமினேஷன் பிரகாரம் கட்டடம் கட்டலை, அதனால் சட்ட விதிகளை மீறி எனக்கு இடம் விட்டு தானே நீ காம்பவுண்டு இடம் விட்டு தானே கட்டடம் கட்டணும், நீ எப்படி கட்டலான்னு இவர் மேலே கேஸ் போட்டிருக்காரு. கார்பரேஷனில் போய் முறையிடும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, அது ரூல் இருக்குங்க, நாங்கள் என்னங்க செய்ய முடியும், ஆனால் எல்லோரும் அப்படி தான் கட்டுறாங்க, இடத்த அடைச்சி தான் கட்டுறாங்க, ஆனால் நாமினேஷன் பிரகாரம் அப்படி ஒரு ரூல் இருக்குது, அதை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுங்க அப்படின்னு நீங்கள் எல்லாம் பேசி தீர்த்துக்கோங்கிறாங்க. அப்போ நான் ஐயா அந்த இதெல்லாம் செய்யுங்க, இந்த இடத்துக்கு போங்க, அதுக்கப்புறம் அது காம்ப்ரமைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவர் டாக்டருங்க அவர். அப்போ இந்த பேர் கொண்டனவரால் பிரச்சனையான்னு, இது அவர் பேரில் ப்ராப்பர்ட்டி இல்லைங்க, சாந்தி தேவின்னு பேர் இருக்கானே, அவங்க ஒய் பேர் சாந்தி தேவி பேரில் அங்கே சொத்து இருக்குன்னாரு. அப்போ இவர் முன் ஜென்மத்தில் அவரோட ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கிறாரு, இந்த ஜென்மத்தில் அவர் இவரோட பிரச்சனை பண்ணுறாரு. 10 வருஷமாக கேஸ் நடக்குதுங்க. இத்தனைக்கு ஒரு மெயினான ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இதை செய்யுங்க சரியாகும் அப்படின்னு அந்த பேர்கள் கரெக்டாக வருது, இவங்களால் பிரச்சனை வருது. இத்தனைக்கு இவர் தான் அவருக்கு இடம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு, எதிர்த்தாப்புலையும் இவர் தான் இடம் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த இடம் நீங்கள் வாங்கிக்கோங்க, இந்த இடம் நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு. இவர் அந்த இடத்த வாங்கிட்டு கட்டடம் கட்டாமல் விட்டுறாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆக்கிரமிச்சு கட்டிடுறாரு. இவர் அதை கவனிக்கலை. இவர் வீடு கட்ட போகும்போது அளக்கும் பொழுது தான் பிரச்சனை வருது.
ஆக ஏற்கனவே ஒரு 10 வருஷம் பெண்டிங், இப்போ ஒரு 10 வருஷம் கேஸ் நடக்குது. இப்படி இருக்குங்கய்யா. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்போ உள்ளது மாதிரி விவாகரத்துக்கள்லாம் இல்லை. ஆமாங்கய்யா. கணவன் மனைவி வந்து பெரும்பாலும் அதாவது 95% வந்து ஒன்றாக சேர்ந்து வந்தாங்க. இப்போ எவ்ரி செகண்ட் ஃபேமிலியில் விவாகரத்து நடக்கிறத பார்க்குறோம். இது வந்து 60 ஆண்டுகளுக்கு பின்னால் ஜாதக ரீதியாக எல்லார் ஜாதகத்தையும் அப்படி மாற்றம் இருக்கா? எதனால இது நடக்குது? ஐயா இப்போ வந்து என்னங்கன்னா கலியுகம்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குங்க ஐயா. இன்னொன்று இவங்க வந்து நல்லா அதாவது ஃபினான்ஷியலை மட்டுமே சிந்திக்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி, ஃபினான்ஷியலு அந்த மாதிரியான விஷயங்களே சிந்திக்கிறாங்க. இது அவங்களுக்கு திங்கிங். இப்போ ஜாதக ரீதியாலும் அவங்களுக்கு இருக்கணும் இல்லையா? இப்போ வாழ்க்கை புருஷனோட வாழ்க்கை இல்லைன்னா ஜாதக ரீதியாக இருந்தால் தானே அவங்க பிரிவாங்க. ஆமாங்க. அப்போ இத்தனை பேருக்கும் ஒரே நேரத்தில் வருதான்னு கேட்குறேன். ஆமாங்க ஐயா. இப்போ இந்த வரக்கூடிய கிரக அமைவுகள் அது மாதிரி தானேங்க. அதுதான் அது மாதிரி தானேங்க இருக்குது. இந்த காலகட்டத்துலேயும் ஆதர்ச தம்பதியாக வாழ்கிறவங்க இருக்காங்க இல்லைங்க. இருக்கு, இப்போ இருக்கிறாங்க. இப்போ புதுசாக மேரேஜ் ஆனவங்க, ஒரு இப்போ மேரேஜ் ஆகி 10 வருஷம் இருக்கிறவங்க, கணவன் மனைவி பிரியாமே இருக்கிறவங்களாம் இருக்காங்கல்ல. அவங்கவுங்க கிரக அமைவுன்னு ஒன்று இருக்குது, அவங்க பிறந்த வருடங்கள்னு ஒன்று கணக்கு இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் அது வேலைகள் செய்கிறது. இப்போ இருக்கக்கூடிய அந்த அந்த அன்னைக்கு அவங்க பிறக்கும்போது இருந்த கிரக நிலையும் அந்த தசா புத்தியும், அன்னைக்கு பாப்புலேஷன் கம்மி, இன்னைக்கு பாப்புலேஷன் அதிகம். அன்னைக்கும் இந்த பிரச்சனைகள் இருந்திருக்குங்கய்யா. அன்னைக்கு இவ்வளவு இல்லை. எனக்கு தெரிஞ்சு 4 கல்யாணம் 5 கல்யாணம் பண்ணவங்களா இருக்காங்க ஐயா அந்த காலத்திலேயே. அதான் அந்த இப்போ நம்ம தென் மாவட்டத்தில் ஒரு வழக்கு மொழி சொல்லுவாங்க, தீர்த்து விட்டுருப்பா அப்படின்வாங்க, பேசி தீர்த்து விட்டுருன்றுவாங்க. நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பொண்ணவே அந்த காலத்தில் உறவுக்குள்ள பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணி, அன்னைக்கு டைவர்ஸுங்களாம் ஊர் பஞ்சாயத்து தானுங்க. அதை அப்படி பிரித்து சேர்த்து வச்சு வாழ்ந்ததெல்லாம் இருக்காங்க ஐயா. அன்னைக்கு வந்து இவ்வளோ மீடியா, அன்னைக்கு நெட்வொர்க்கு, இவ்வளோ செய்தி நிறுவனங்கள் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் அன்னைக்கு இல்லை. இன்னொன்றுங்கய்யா, அன்னைக்கு ஒரு கட்டமைப்புன்னு ஒன்று இருந்தது. ஒரு சமூகங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு, வீதி அதெல்லாம் இருந்தது. இன்றைக்கி எல்லாம் குளோபலேஷன் ஆயிடுச்சு. கண்ணுக்கு தெரிஞ்சவங்கள பார்க்குறாங்க, விரும்புகிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க. கலாச்சாரமும் மாறிடுச்சு. இன்றைக்கி அந்த கிரகமும் அதுக்கு சப்போர்ட் ஆயிடுச்சு. கிரகங்களும் சப்போர்ட்டாக இருக்குது. இவங்க ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குங்கய்யா. பொதுவாக லக்கணம் கட்டாச்சுனாலே அவங்களுக்கு மன வாழ்க்கை அவுட்டுங்கய்யா. மன வாழ்க்கை லக்கணம் பாதிச்சாலே மன வாழ்க்கை அவுட்டு. லக்னாதிபதி கட்டாலும் லக்கணம் கட்டாலும் உண்டு. இன்றைக்கி பாப்புலேஷன் தகுந்த மாதிரி நிற்கக்கூடிய அந்த கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகங்களுடைய செயல்பாடு இருக்குது. கிரகங்களே தன்னுடைய கேரக்டரை மாற்றுதுங்க ஐயா. ஒரே மாதிரி இல்லைங்க ஐயா. கிரகங்கள் தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்கிட்டே இருக்குது. சூரியனை தவிர, சந்திரனை தவிர எல்லா கிரகமும் தன்னுடைய கேரக்டரை மாற்றுது. இது மட்டும் ஸ்டாண்டர்டாக இருக்குது. அப்படியே பரிணாம வளர்ச்சிங்கிறது இப்போ உதாரணமாக புதன் எடுத்திங்கன்னா ஐயா, ஒரு காலத்தில் மண்ணில் எழுதணும், விரல் வச்சு மண்ணில் எழுதணும், அப்புறம் ஓலைச்சுவடியில் எழுதணும், அப்புறம் எழுத்தாணி எழுதணும், அப்புறம் மைய தொட்டு எழுதணும், இறகுல எழுதணும், மைய ஊற்றி எழுதணும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்க, பேனாக்குள்ளே மைய ஊற்றி எழுதணும், அப்புறம் இந்த நம்ம ரீஃபில் வச்சு எழுதணும், அப்புறம் போர்டு ஸ்லேட்டு அந்த மாதிரிலாம் போய் இப்போ விரலில் எழுதிட்டுருக்கோம். இதாங்கய்யா புதனே தன்னுடைய கேரக்டர் மாறுது. இப்போ மொபைலில் விரலில் எழுதுகிறோமா இல்லைங்களா? அன்னைக்குடைய தொலைத்தொடர்பு மாறுது. அப்போ இந்த கிரகங்கள் கேரக்டரை மாற்றும் பொழுது மனிதன் கேரக்டரை மாற்றுவதை போல் கிரகங்கள் கேரக்டரை மாற்றுகிறது. இது கலியுகமாக இருக்கிறனால இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு இந்த திருமண வாழ்வு, மனக்கசப்பு, தவறான உறவுகளை கொண்டு லிங்க் பண்ணுறது, இது எல்லாமே அவங்களுடைய கிரகங்களே செயல்படுத்துது. சூரியன் சந்திரனை தவிர மற்ற எல்லா கிரகமும் கேரக்டரை மாற்றுது. இல்லை, இப்படி கேரக்டர் மாறுறதுனால என்னென்ன விளைவுகள்லாம்? இந்த மாதிரி மோசமான உறவு மீறி, வரம்பு மீறி, சமுதாயம் மீறி, மதம் மாறி, கலாச்சாரம் மாறி, வயது வித்தியாசம் இல்லாத காதல், இதெல்லாம் கொடுத்துருது. இப்போ ஒரு ஜாதகம் வாங்கினா பார்த்தீங்கன்னாங்க அந்த 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 பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுங்கய்யா, 20 வயசு பையனை லவ் பண்ணுதுங்கய்யா. 20 வயசு பையனை 20 வயசு பையனை ஜாதகம் கொடுத்து கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்குது. அது ஜாதகத்தில் வந்தால் சனிச்சந்திரன் காம்பினேஷன், பொருந்தாத ஜோடி. அம்மா உங்கள் வயசு என்ன, அவர் வயசு என்ன? இல்லை நான் விரும்புகிறேன் அந்த பையனை கல்யாணம். அம்மா அவங்க அப்பா அம்மா எப்படிமா ஒத்துக்குவாங்க? வெளிநாட்டில் இருக்காங்க. இவங்க நம்ம தமிழ் பொண்ணு, அவரும் ஃபாரின் கலாச்சாரம், அவர் ஏதோ ஜெர்மனி பையன் விரும்புகிறாங்க. அது ஜாதகத்தில் அவங்க ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குது. சனிச்சந்திரன் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா பொருந்தாத ஜோடி, வேண்டாங்கம்மா, அது வேங்க, லைஃப் நான் கெட்டு போயிடும், வேண்டாம். அவங்க பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, இந்த பொண்ணு மட்டும் அங்கே இருக்காங்க, 40 வயசு, அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஐடி கம்பெனியில். எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, நான் ஏற்கனவே இது மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணேன், அதுவும் வயசு குறைஞ்ச பையனை கல்யாணம் பண்ணல. இப்படிலாம் வருதுங்கய்யா. அது இந்த காலகட்டங்களுக்குள்ள இந்த வரக்கூடிய கிரக அமைவுகளும் இந்த பிரபஞ்சத்தினுடைய சூழலுடைய மாற்றம் எல்லாத்தையும் மாற்றம் புதுசாக மாற்றங்கள் வருது. இன்னொன்று நம்மளுடைய கலாச்சார உணவையும் மீறி சாப்பிட்றதுனாலையும் இது வருதுங்கய்யா. இப்போ வயதில் குறைந்த ஒரு பையனை வந்து ஒரு பெண் மனம் முடித்தா அந்த மன வாழ்க்கை நீடிக்காதா? நீடிக்காதுன்னு சொல்ல வரலைங்கய்யா. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா?
அவங்க பேரண்ட்ஸு மற்றவங்களுக்குலாம் அது ஒரு உறுத்தலாக தானங்க இருக்கும். ஆனால் அவங்க ஜாதகம் 2 பேருக்கு ஒத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க 2 பேர் ஒத்து போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க ஜாதகமே அப்படி தான் செய்யும்னு நான் சொல்ல வரேன். சனிச்சந்திரன் காம்பினேஷன் தான் வயது மூத்த பொண்ணுங்கய்யா. அல்லது ரொம்ப வயசு வித்தியாசமாக இவருக்கு 60 வயசு இருக்கும், பொண்ணுக்கு 35 வயசு இருக்கும். ஜென்ஸுக்கு 60 வயசு காலகட்டங்களில் 35 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது, 40 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும். அல்லது கம்யூனிட்டி மாற்றிடும், கலாச்சாரத்தை மாற்றிடும், அவங்க வேறு மொழி வேறு இனம் அந்த மாதிரி மாறிடும். ஒருத்தர் கொரியா பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு, என்னுடைய கிளைண்ட்டுங்க. கொரியா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொரியாலே வாழ்கிறாரு அவர். ஒருத்தர் பிலிப்பைன்ஸ் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. நம்ம தமிழர் தான், பிலிப்பைன்ஸ் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவர் ஜாதகம் வாங்கிட்டு ஐயா இந்த மாதிரி சமுதாய மாற்ற திருமணம் கலாச்சார மாற்ற திருமணம் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், நான் கலாச்சாரம் மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஐயா வயசு வித்தியாசம் காட்டுது. ஆமாம், என்னோட 5 வயசு மூத்தவங்க. ஆனால் அவங்க ஃபேஸு அந்த கலாச்சாரம் தெரியலை. இந்த கிரகங்களுடைய அமையை வச்சு தாங்க இயற்கையாகவே அவங்களுக்கு அமையுது. அவங்க இந்த வயது மூத்த பொண்ணை விரும்புகிறது இந்த மாதிரியெல்லாம் அமையுது. ஒருத்தவங்களுக்கு கல்யாணமே 2 குழந்தை இருக்குது. இவருக்கு வயசு 25 வயசு, இவருக்கு வயசு 25 வயசு, திருச்சி பகுதியை சார்ந்தவர். அந்த மாதிரி கல்யாணமாகி 2 பசங்க, பெரிய பெரிய பசங்க, ஹஸ்பண்ட் இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை போய் விரும்புகிறாரு. அவங்க பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க அந்தம்மா ஜாதகம், அவங்க பசங்க ஜாதகம், இவர் ஜாதகத்தை எல்லாம் போட்டு பார்த்தா எல்லாமே அப்படி தான் இருக்குது. அவங்க ஜாதகமும் கலாச்சார சீரழிவை காட்டுது, இவங்க ஜாதத்துலேயும் கலாச்சார சீரழிவை காட்டுது, இவர் ஜாதத்துலேயும் அந்த மாதிரி இருக்குது. சரி, நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், ஐயா நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸு அவங்களாம் ஒத்துக்குவாங்களான்னு. இல்லை, எனக்கு அவங்க தான் பிடிச்சிருக்குங்கிறாரு, எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதனால் நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாரு. அவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க. அவங்க இவர் அதை பண்ண அவங்கள தான் கல்யாணம் பண்ணுவேங்கிறேன். ஏங்க இன்னொரு 10 வருஷத்தில் அவங்க ஏஜ் என்ன ஆயிரும், உங்கள் வயசு என்ன, இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பை தருங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. இல்லைங்க, எனக்கு அவங்க தான் வேணுங்கிறாரு. இது நம்ம ஒன்றுமே தடுக்க முடியாதுங்க. இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் நிறையா அபூர்வமான பார்த்துருக்கேங்க. நிறையா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஜாதகங்கள்லாம் பார்த்துருக்கேங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்களுடைய திருமண வயது ஆண்களுடைய திருமண வயது முன்னெல்லாம் வந்து ஒரு 20லேருந்து 22, 24 பெண்கள் கல்யாணம். அதே மாதிரி ஆண் மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 26, 27 திருமணம். இப்போ ஆண் பிள்ளைகளுக்கு வந்து 40 வயசுக்கு திருமணம் ஆகிடுச்சு. பெண் பிள்ளைகள் பல பேருக்கு வந்து 36, 38 அப்படி நடக்குது. ஆமாங்க. இது எல்லாருக்கும் அப்படி ஒரு மாறுவதில் வர்றதுக்கு என்ன காரணம்? பெரும்பாலும் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக காதலிக்கின்றவர்கள் ஜாதகத்தையோ ஜோசியத்தையோ பார்க்காம திருமணம் பண்ணுறது நல்லது. காதலிக்கிறவங்களுக்கு ஜாதகமே தேவையில்லைங்கய்யா, தேவையில்லைங்களே. பல ஜாதகங்கள் பயமுறுத்துதுங்களேன்னு சொன்னீங்க. ஆமாங்க. அது மாதிரி பயமுறுத்திய ஜாதகங்கள் அப்படின்னு 1, 2 சொல்ல முடியுமா? நிறையா இருக்குங்கய்யா, நிறையா இருக்குது. ஒரு முறை எங்கய்யா நம்ம இந்த குளித்தலைக்கு நேரம் அதுக்கு பின்னாடி அந்த ஊர் வந்து பஞ்சப்பூருங்கிற ஊர், பஞ்சப்பட்டின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் அவங்க ஒரு கொஞ்சம் அரசியல் கொஞ்சம் பிரமுகரான குடும்பம். என்னுடைய நண்பர் மூலமாக அவருக்கு நான் ஜாதகம் போய் உட்காந்து ஜாதகம் அப்போ லேப்டாப் ஓப்பன் பண்ணி உட்காந்துருக்கேன்.